வாங்க கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி கிறிஸ்மஸ் கேக்கு நியூ இயர் கேக்கு எப்படி நம்ம கேரமல் கேக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுக்கிறேன். எவ்வளோ அளவுன்னு நான் சொல்கிறேன். மெஷர் கப்பில் 1 கப்பு ரவை எடுத்துக்கலாம். வறுக்காத ரவை தான். முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்துக்கலாம். முக்கால் கப்பு சர்க்கரை ரவையிலே போட்டுக்கலாம். 4 டீஸ்பூன் சர்க்கரை நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம கேரமல் செஞ்சுக்கலாம். கேக்குக்கு கலரு தான். கேக்குலலாம் வாசனையாகிறதுக்காக 2 பட்டை போட்டுக்கலாம். 4 கிராம் போட்டுக்கலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் பவுடர் ஆக்கின்னு வந்துடலாம். நம்ம ரவை, சர்க்கரை, பட்டை, கிராமு, ஏலக்காய் பவுடர் பண்ணின்னு வந்தாச்சு. இப்போ நம்ம ஜலிச்சிக்கலாம். அதில் 1-2 திப்பி இருக்கும். ஜலிச்சு தான் போடணும். பாருங்க எவ்வளோ திப்பி இருக்கு பாருங்க. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். 1 கப்பு மைதா போட்டுக்கலாம். 1 கப்பு ரவை, 1 கப்பு மைதா, முக்கால் கப்பு சர்க்கரை போட்டுக்கிறோம். ஆப்ப சோடா மாவு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய் ஒரு 50 மில்லி போட்டுக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் போட விருப்பம் இல்லைனா நெய் கூட போட்டுக்கலாம். இப்போ நம்ம செரிப்பழம் ஒரு 5 பழம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பூட்டி ஃபுட்டி பழம் 2 கிலோ தான் கிடச்சிது. 2 கிலோ ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். கிறிஸ்மஸ் பழம் ஒரு கைப்பிடி, முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கிறேன். நம்ம எல்லாமே போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேரமல் பண்ண அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சிட்டேன். நம்ம ஒரு 5 டீஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். சர்க்கரை உருகி அப்படியே பாவு மாதிரி வந்துடும். கொஞ்சம் நல்ல ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம். பாருங்க நல்ல ப்ரௌன் கலர் மாறிடுச்சு. நம்ம கேக்குக்கு இதான் கலரு. இதெல்லாம் நம்ம பால் கொஞ்சம் ஊத்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. கொஞ்சம் கட்டி கட்டி ஆன மாதிரி தான் இருக்கும். ஆரஞ்சுனா கரைஞ்சிடும். இப்போ நம்ம கேரமலுக்கு வடிகட்டி ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 200 மில்லி பால் எடுத்து வச்சுருந்தேன். 200 மில்லி பாலும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ மைதா எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் கரெக்டாக அளவு எடுத்துங்க. கேக்கில் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம ரவை போட்டுக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். கேக் செய்யறதுக்கு நான் ட்ரே எடுத்துக்கிறேன். கேக் ட்ரே. அதில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்.
பெஷல நெய் ட்ரே ஃபுல்லாக தடவி விட்டுக்கலாம். ட்ரே ஃபுல்லாக நம்ம நெய் தடவியாச்சு. மைதா மாவு கொஞ்சம் சுற்றி போட்டுக்கலாம். கேக் ஒட்டாமல் வரும், நம்ம அதுக்கு தான் போடுறோம். சமமா தட்டி விட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை நம்ம எடுத்துடலாம். இதுக்கு அழகாக ஒரு பட்டர் ஷீட் போட்டுக்கலாம். நம்ம கேக்கு செய்யறதுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு போனோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம கேக்கு ட்ரேல நம்ம ஊற்றிக்கலாம். பதம் பாருங்க, இந்த பதத்துக்கு இருக்கணும், ரொம்ப தண்ணியாக்கிடக்கூடாது. ட்ரே ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, கேக்கு வெந்துச்சுன்னா மேலே பொங்கி வரும். ட்ரேயில் வந்து பாதி தான் ஊற்றணும். கேக் வெந்துச்சுன்னா ஃபுல்லாகிடும். ஏர் பபிள்ஸ் இல்லாத அழகாக இப்படி தட்டிங்க. ஏர் பபிள்ஸ் இருந்தால் கேக் வெடிக்குடுவோம். இப்போ நம்ம கேக் எடுத்துன்னு போய் வச்சுக்கலாம். நான் அடுப்பத்தை வச்சு குக்கர் வச்சுட்டேன். குக்கரில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று போட்டு வச்சுக்கிறேன். குக்கர் வந்து ஒரு 5 நிமிஷமாக குக்கர் சூடு ஏறி இருக்கு. குக்கர் சூடு ஏறின பிறகு தான் நம்ம வந்து கேக்கு ட்ரே வைக்கணும். இப்போ நம்ம கேக்கு ட்ரே வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக்கு ட்ரே வச்சாச்சு. குக்கர் மூடியில் டியூப் போடக்கூடாது, வெயிட் போடக்கூடாது. இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம். சுத்தமாக இது 20 நிமிஷம் ஆகும் கேக்கு வேகத்துக்கு. 20 நிமிஷத்துலேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஆகும் கேக்கு வேகிறதுக்கு. நம்ம 20 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பார்க்கலாம் கேக்கு வந்துச்சான்னு. நம்ம கேக்கு வச்சுட்டு போயிட்டு 20 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம திறந்து பார்த்தலாம் கேக்கு வந்துச்சான்னு. கேக்கு இன்னும் வேகலை. இப்போ நம்ம முந்திரி, செரி பழம், பூட்டி பூட்டி பழம் எல்லாத்தையும் நம்ம மேலே போட்டுக்கலாம். கொஞ்சம் இப்போ நம்ம மேலே போட்டாச்சு. இப்போ மூடிக்கலாம். மூடி இன்னும் ஒரு 10 நிமிஷம் நம்ம வைக்கலாம். நம்ம கேக்கு வச்சுட்டு போனோம். சுத்தமாக 1/2 hour ஆகிப்போச்சு. 30 நிமிஷம் ஆகிப்போச்சு கேக்கு வேக. இப்போ வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். கேக்கு வெந்து நல்லா உப்பி வந்துக்குது. ஒரு கத்தி ஒன்று எடுத்துக்கலாம், குத்தி பார்க்கலாம். கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக்கு வெந்துச்சுன்னா தான் கேக்கு வெந்துடுச்சு. இப்போ நம்ம கேக்கு எடுத்துக்கலாம். கேக்கு எடுத்து நல்லா ஆறின பிறகு தான் நம்ம ட்ரேலேருந்து எடுக்க முடியும். கேக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ நம்ம கத்தியில் இந்த ஓரம்லாம் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ மேலே தட்டு வச்சு இப்போ நம்ம கவுத்து கேக் எடுத்துக்கலாம். கேக்கு வந்து நம்ம ட்ரேயில் மாற்றியாச்சு. இப்போ நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். மேலே செரி பழம் வச்சுக்கலாம். நம்ம முந்திரி வச்சுக்கலாம். சூப்பராக வந்துச்சு கேக்கு. நல்லா வெந்துச்சு பாருங்க. கேக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்த்துடலாம் எப்படி இதுன்னு.
கவி ஸ்பெஷல் கிச்சனில் கிறிஸ்மஸ் நியூ இயர் கேக்கு நம்ம சூப்பராக செஞ்சோம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் எப்படி செஞ்சேன்னா அந்தமாரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு சொல்லுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா